நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? நம்ம வீடு ஜானகியோட பாசத்தாலையும் அன்பாலையும் கட்டப்பட்டது. ஜானகி நம்ம வீட்டு குலதெய்வம். அவளுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா இந்த குடும்பமே நெல்ல குலைஞ்சு போயிருக்கும். நீ எங்க குலதெய்வத்தையே காப்பாத்திருக்க. அதுக்காக உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல. மாமா, என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? அவங்க யாரு? என் அத்தை, என்னை வளர்த்தவங்க மாமா, என் அம்மா மாமா. அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. கடமைக்கு எதுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? வேண்டாம் மாமா. இல்ல, நான் நன்றி சொல்லித்தான் ஆகணும். நேத்தே சொல்லிருக்கணும், ஆனா சொல்ல முடியல. அதனாலதான் நான் இப்போ இங்க வந்தேன். இது என்ன, பணத்தை போய் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்க? மாமா, அது உழைப்பை பற்றி உயர்வாக சொல்லி நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் தான் மாமா. அதுதான் எப்போவுமே நீங்கள் சொன்னதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால தான் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிட்டேன். தொழில்னா கரெக்டா இருக்கணும், உழைச்சு சாப்பிடணும். எந்த வேலையும் இழக்கார இல்லை. நான் சொன்ன வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறான். மாமா, வந்ததுலேருந்து நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு தண்ணி கூட கொடுக்கல. உட்காருங்க மாமா, உட்காருங்க மாமா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நாங்க மாமா தண்ணி. மாமா, ஒரு டீ போடவா? வேண்டாம் மாமா, ஒரு நிமிஷத்துல போட்டுருவேன் மாமா. இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. மாமா, தனாவோட நல்லா போடுவேன் மாமா. ஒரு நிமிஷம் வந்து வந்துடுறேன். ஓ, மாமனாருக்கு மருமகன் டீ போட்டு கொடுக்கறான். இன்னும் என்னென்ன பண்றான்னு பார்க்கலாம். டீ நல்லா இல்லையா மாமா? சரி, நான் கிளம்புறேன். சரி அம்மா. பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஏதோ பேக விட்டுட்டு வந்துட்டீங்களாமே, கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க. அது கொண்டு வர தேவையில்லை. அது அவங்களுக்கான பேக் தான். அவங்களுக்கான பேகா? அதுல என்னங்க இருக்கு? முதல்ல அவ லைன்ல தானே இருக்கா, அவகிட்ட போய் அது அவங்களுக்கான பேக்னு சொல்லு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களே திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தனா, அது உங்களுக்கான பேகா, அதனால்தான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாராம். சரி, அதுல என்ன இருக்குன்னு பாரு. இருமா, நான் பார்த்து சொல்றேன். கதிர், இது புடி. என்ன சொன்னாங்க? இந்த பேக் அப்பா நமக்கு கொண்டு வந்தாராம். இப்ப திறந்து பார்க்கலாம்ல?
என்னது இது? ஏய், ஹே, நம்ம பைக்கோட ஆர்சி புக்கு 45,000க்கு அடமானம் வச்சிருந்தோம்ல. இப்ப புரியுதா மாமாவோட நல்ல மனசை பத்தி? நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு வட்டிக்கே வீணா போயிடக்கூடாதுன்னு சின்னதா கை தூக்கி விட்டுருக்காரு. உழைச்சு முன்னுக்கு வர ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ஆமா. சரி, போன் பேசு. ஹலோ அம்மா. பாத்தியா தானா, பொண்ணு மருமக மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. சரி நீ வை, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். உங்களுக்கு வந்திருக்கிற சின்னத்தை பிரிச்சு பாருங்க. முகுதி சின்னம் வந்திருக்கு. நீங்களும் உங்க சீட்டை பிரிச்சு பாருங்க. சில்வர் குடம் சின்னமா வந்திருக்குங்கய்யா. சரிங்க. சரி, நீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. உங்க சின்னத்தை இதுல பதிவு பண்ணிக்கலாம். நீங்க கையெழுத்து போடுங்கம்மா. இனிமே உங்க போஸ்டர்ல, கொடியில, நோட்டீஸ்ல எல்லாம் இத சின்னமா நீங்க பயன்படுத்திக்கலாம். வரோங்கய்யா. வாங்கம்மா. வரோங்க. வா. வாங்க. மூக்குத்திய மூக்குல மாட்டிக்கலாம், காசுலன்னா அடகு வைக்கலாம். ஆனா கொடோங்கிறது தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றதுல இருந்து பூஜைக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். கல்யாணத்துக்கு சீரா கொடுக்கிற பொருள். தண்ணிய நிறைச்சு வைக்க தேவைப்படுறது குடம்தான். அதுலயே கூட சோறு பொங்கலாம். இப்படி மனிதனோட அன்றாட வாழ்க்கையில எப்பவுமே தேவைப்படுறது இந்த குடம் மட்டும்தான். அதனால சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தேவைப்படுறது குடம்தான். இப்படி ஒரு அத்தியாவசிய பொருளுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதனால மொத்த ஓட்டும் எனக்கு தான் வரும்.